சுறுசுறுப்பா ஓடிக்கிட்டே இருக்கீங்க, எல்லாத்துக்கும் ஒதுக்குற நேரம் மாதிரி இதையும் வந்து ஒரு பார்ட் ஆஃப் த லைஃப், நம்ம உடல் நலனுக்காக இதை செஞ்சுதான் ஆகணும். தொடர்ச்சியா வந்து புக் படிச்சிட்டு இருக்கீங்க, நேரம் பார்த்தாலும் படிச்சிட்டு இருக்கீங்க. அது சிங்கப்பூர்ல இருக்கிறதுனால அப்படி இருப்பீங்களா, இல்ல ஊர்ல அதை பண்ண முடியும்? இல்ல, கண்டிப்பா ஊருக்கு போய் அதை பண்ணணும். ஏன்னா அதை ஒரு ஹேபிட்டா நான் வளர்த்துட்டேன். நாளைக்கு வந்து நம்ம இந்த ப்ராஜெக்ட் முடிக்கலைன்னா அங்க போனாங்கன்னா ஹையர் அபிஷியல்ஸ் நம்மள கேட்பாங்க அப்படின்னு 1000 கேள்விகள் இருந்தா கூட எல்லாத்தையும் நீங்க செய்யறதுக்கு முன்னாடி உங்களோட உடலும் உள்ளமும் நல்லபடியா இருந்தாதான் அந்த ஒர்க்கை நீங்க செய்ய முடியும். நடைப்பயிற்சிங்கிறது வந்து உடலுக்கு மட்டுமல்ல, மனசுக்கும் ரிலாக்ஸேஷன். இந்த வயசு மேல உங்களுக்கு தேவையா ஏதாவது காம்ப்ளிகேஷன் இருக்காது. போய் பார்க்குறேன், என்னால் முடிஞ்சா நான் செய்கிறேன், முடியலன்னு சொன்னால் நான் அதுக்கப்புறம் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னேன். பயப்படாதீங்க, நமக்கு 60 வயசு ஆயிடுச்சு, நம்மளால கையை நீட்ட முடியாது, காலை நீட்ட முடியாது, எல்லாமே முடியும். முடியும் என்று நினைத்தால் நம்மால் முடியும். ஸோ இந்த நவீன வாழ்க்கைக்கு, இந்த நகர வாழ்க்கையில வாழ்றவங்களுக்கு இந்த நீங்க கிராமத்துல சொல்றது எஸ், அப்படி ஒரு காலம் இருந்துச்சு, அப்படி வாழ்ந்தவங்க இருந்தாங்க. இன்னைக்கு நம்ம அதை வந்து அப்படியே ஒப்பிட்டு இப்படி இருக்கணும்னு சொல்ல முடியாது இல்லையா? நகர வாழ்க்கைக்கு எப்படி இதை அடாப்ட் பண்ணிக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? டைம்ங்கிறது வந்து நம்ம எடுத்துக்கிறது தான். இப்போ ஐடியில் இருக்கிறவங்களால நிச்சயமா வந்து நைட் ஷிஃப்ட் பார்க்குறவங்க இருப்பாங்க, இல்லை டே டைம்ல போறவங்களே அவங்க 9 மணிக்கு வருவாங்க படுக்கிறதுக்கு. அதாவது அந்த சர்டன் டைம்ல அந்த வேலையை முடிக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த முடிக்கிற அந்த நிமிஷத்துல அந்த சில பழக்க வழக்கங்களை நம்ம கைக்குள்ள கொண்டுட்டு வந்துட்டோம்னா இடையிலேயே அந்த டின்னரை முடிச்சிடணும். ஒரு குறிப்பிட்ட டைம் வச்சுட்டு அந்த பிரேக்ல, ஏன்னா சுறுசுறுப்பா ஓடிக்கிட்டே இருக்கீங்க, எல்லாத்துக்கும் ஒதுக்குற நேரம் மாதிரி இதையும் வந்து ஒரு பார்ட் ஆஃப் த லைஃப், நம்ம உடல் நலனுக்காக இதை செஞ்சுதான் ஆகணும். வேலை பார்த்துட்டே ஒரு பக்கம் இருக்கும், 8 மணிக்கு நம்ம சப்பர் முடிக்கணும், அப்படி இரவு உணவு முடிக்கணும்னு சொன்னா அதை முடிச்சிடணும். அதே மாதிரி 10 மணிக்கு நீங்க வந்து சிஸ்டத்தை ஆன் பண்ணி முடிச்சிட்டீங்க உங்க வேலையேன்னு சொன்னா, மறுபடியும் இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு என்ன பழக்கமா இருக்குன்னா அந்த மொபைலை வச்சுட்டு அந்த சில விஷயங்களுக்கு அடிக்ஷன். அதுதான் அந்த நாள்ல என்ன சொன்னாங்கன்னா, 1 மணி சாப்பிட்டு 2 மணி நேரத்துக்கு அப்புறம் படுக்கைக்கு போங்க. அதே மாதிரி மொபைலை நீங்க வந்து படுக்க போறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே அதை மூடி வச்சிருங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த பழக்கத்தை கண்டிப்பா கொண்டு வந்ததே ஆகணும். குழந்தைங்களா இருந்தாலும் சரி, பெரியவங்களா இருந்தாலும் சரி. அந்த விஷயத்துல அந்த இரவுல வந்து சிறிது நேரமாவது ஒரு புத்தகத்தை படித்து கொண்டு படுக்கைக்கு செல்லுங்கன்னு சொல்றாங்க. அதை பிராக்டிக்கலா இப்ப நான் வந்து ஃபாலோ பண்றேன். அதுவும் சிங்கப்பூர் வந்ததுக்கு அப்புறம் நான் தொடர்ந்து அதான் கேட்கணும்னு நினைச்சேன். இப்ப நீ தொடர்ச்சியா வந்து புக் படிச்சிட்டு இருக்கீங்க, நேரம் பார்த்தாலும் படிச்சிட்டு இருக்கீங்க. அது சிங்கப்பூர்ல இருக்கிறதுனால அப்படி இருப்பீங்களா, இல்ல ஊர்ல அதை பண்ண முடியும்? இல்ல, கண்டிப்பா ஊருக்கு போய் அதை பண்ணணும். ஏன்னா அதை ஒரு ஹேபிட்டா நான் வளர்த்துட்டேன். சில விஷயங்கள் வந்து காலத்துக்கு தகுந்த மாதிரி, இப்ப என்னுடைய உடல் நலனுக்கு நான் வந்து உடற்பயிற்சி செஞ்சுதான் ஆகணும். நான் எனக்கு டைம் இல்ல, என் பிள்ளைங்க சுத்தி இருக்காங்க, என்னால முடியலேங்கிறத தாண்டி அதை என்ன மாதிரி நம்ம செய்யலாம், அதுக்கான டைமை நம்ம எடுத்துக்கணும். இப்ப என்னால 4 மணிக்கு நீங்க எந்திரிக்க சொன்னாலும் எந்திரிக்க முடியாது, 6 மணிக்கு கூட என்னால எந்திரிக்க முடியாது. ஏன்னா நைட்டு நம்ம போடுற மாத்திரையோட விளைவு அப்படி இருக்கும். ஆனாலும் அந்த உடற்பயிற்சிங்கிறது வந்து மேனுவலா நம்மளோட ஆக்டிவிட்டிஸ் நிறைய வேலைகள் இப்ப செய்ய முடியல. அப்ப இது தேவையா இருக்கு. 20 நிமிஷம் இதுக்கு ஒதுக்குறேன், 20 நிமிஷம் இதுக்கு ஒதுக்குறேன்னு நானே என்னுடைய டயத்தை நான் வந்து ஒதுக்கிக்கிட்டு என்னை நான் கவனித்து கொண்டால் மட்டுமே இந்த காலத்துல எதுவுமே செய்ய முடியும். இது வந்து இப்ப உள்ள இளம் தலைமுறைகள் இதை கண்டிப்பா பின்பற்றியே ஆகணும். அத வந்து நம்ம வந்து போறோம், நாளைக்கு வந்து நம்ம இந்த ப்ராஜெக்ட் முடிக்கலைன்னா அங்க போனாங்கன்னா ஹையர் அபிஷியல்ஸ் நம்மள கேட்பாங்க அப்படின்னு 1000 கேள்விகள் இருந்தா கூட எல்லாத்தையும் நீங்க செய்யறதுக்கு முன்னாடி உங்களோட உடலும் உள்ளமும் நல்லபடியா இருந்தாதான் அந்த ஒர்க்கை நீங்க செய்ய முடியும். 4 மணி நேரத்துல செய்ய வேண்டிய வேலையை நீங்க ஸ்ட்ரெஸ்ஸோட இருந்தாலோ ஒரு பசியோட உட்காந்து வேலை செஞ்சாலோ அந்த டைமுக்குள்ள முடிக்க முடியாது. அதுக்கு தகுந்த மாதிரி டைம் டேபிள் போட்டு எல்லாத்துக்கும் போடுறோம் இல்லையா? ஒரு ட்ரிப்புக்கு பிளான் பண்றோம், ஒரு ஊருக்கு வர்றதுக்கு எந்த நேரத்துக்கு வரணும்னு நினைக்கிறோம். எல்லாமே வந்து 5 ஆண்டு திட்டம் மாதிரி நம்ம அதை செயல்படுத்துற வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம், இயந்திர கதியில வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது இந்த மனித உடல் என்கின்ற இயந்திரத்தை வந்து நம்ம தான் கரெக்ட் பண்ணி நம்ம வச்சுக்கிட்டா மட்டும்தான் நாளைக்கு நீங்க சம்பாதிக்கிற பணத்தை சந்தோஷமா செலவு பண்ணி நிம்மதியான வாழ்க்கையை வாழ முடியும். ஓகே. ஸோ நான் வந்து உங்களை நான் பார்த்த வரைக்கும் நீங்க அன்டில் சர்டன் ஏஜ் வந்து நீங்க உடற்பயிற்சி நீங்க ஒன்றும் பண்ணி நான் பார்த்ததே கிடையாது. நீங்க வந்து ஓடிக்கிட்டே இருந்தீங்க, வேலை பார்த்துட்டே இருந்தீங்க, வீட்டில் வேலை பார்த்துட்டே இருப்பீங்க, ஆக்டிவா இருப்பீங்க, ரொம்ப ஆக்டிவா இருப்பீங்க. ஆனா வந்து உடற்பயிற்சி நீங்க வந்து பண்ணவே இல்லை. இப்போ நீங்க உடற்பயிற்சி பண்ணிட்டு இருக்கீங்க, கன்சிஸ்டன்டா நீங்க வந்து எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அதுக்கான உடல்நிலை உங்களுக்கு ஒரு காரணமா இருக்கு, ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் நீங்க பண்ணணும்னு சொல்லிட்டு. ஒருவேளை நீங்க என்றைக்காவது தோணிருக்கா உங்களுக்கு, இதை நம்ம முன்னாடியே பண்ணியிருந்தோம்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருப்போமே தோணிருக்கா உங்களுக்கு? நிச்சயமா நான் வந்து ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்றது. அதனாலதான் என்னுடைய பாதிப்பு
அடுத்த நம்ம பிள்ளைங்களுக்கு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக நான் சொல்ற விஷயம். நான் வந்து ஓடிக்கிட்டே இருந்தாலும் நிக்கிறதுக்கு நேரம் கிடையாது. எதிர்காலம் இப்ப நீங்க சொல்ற மாதிரி பிள்ளைகளுக்கான தேடல், நம்ம வந்து நல்ல முறையில் அவங்கள வளர்த்து ஆளாக்கணும் அப்படிங்கிறதுக்காக நேரத்துக்கான உணவு முறையை எடுத்துக்காம சில விஷயங்கள், ஒரு சில உபாதைகள் வந்தா கூட அதை காலங்கடந்து கவனிச்சு மருத்துவ ரீதியா இதை வந்து நீ இந்த நேரத்துல செய்யணும் போது, ஐயோ அந்த நேரத்துல என்னோட பிசினஸ் டைம் எனக்கு வந்து பீக்ல அது இருக்கும், என்னால வர முடியாது. எங்க டாக்டரே வந்து என்னை வந்து நீ வந்து ஒரு இந்த ஸ்டேஜை நீ தாண்டிட்டேன்னா உன் குழந்தைங்களுக்கு அம்மாவாய் நீ இல்லாம போயிடுவ, அதுக்காகவாது நீ வந்து ஹாஸ்பிட்டல்ல சேருன்னு சொல்ற வரைக்கும் நான் அதை வளர்த்திட்டு அந்த சின்ன வயசுலயே சில விஷயங்கள் எனக்கு வந்ததெல்லாம் அசால்ட்டா எடுத்துட்டு இருந்ததுனால அதனுடைய விளைவுகள் அன்னைக்கு நான் வந்து வைத்தியத்துக்கு நான் லேட் பண்ணதோட விஷயங்கள் வந்து இன்னைக்கு நிறைய விஷயத்துல எனக்கு பாதிப்பை கொடுக்குது. அப்படிங்கும் போது முட்டாள்தனமா இருந்துட்டோமே, இன்னைக்கு மத்தவங்களுக்கு சொல்ற நம்மள இன்னும் கொஞ்சம் கேர் எடுத்து, அன்னைக்கு காலகட்டம் எப்படின்னா புருஷனை பார்க்கணும், பிள்ளைங்களை பார்க்கணும், காலத்துக்கு எல்லாருக்கும் மத்தியில அந்த கௌரவம், நம்மளுடைய ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற சில விஷயங்களை மனசுல எடுத்துட்டு அப்ப உடம்புல ஓடுறது வந்து என்ன சொல்றது, இள ரத்தம் இல்லையா, எதுவுமே தெரியாது, ஓடிட்டே இருக்கணும், தேடல் தான் இருந்துட்டு இருந்துச்சு. அதோட விளைவுகளை வந்ததுக்கு அப்புறம் தான் ஆஹா நம்மள கோட்டை விட்டுட்டோமே, நம்ம கவனிச்சிட்டு இருந்தோம்னா இன்னைக்கு வந்து எல்லா வாய்ப்பும் இருக்கு. இன்னைக்கு பிராக்டிக்கலி நான் சொல்ல போனா என் பையன் என்னை 10 இடத்துக்கு கூட்டிட்டு போறதுக்கு ரெடியா இருக்கான். ஆனா என் உடம்பு வந்து அதுக்கு கோஆப்ரேட் பண்ண முடியல, என்னால முடியலப்பா, வரல. ஒரு ஷாப்பிங் போகணும்னாலோ இல்ல பக்கத்துல இருக்கிற ஒரு ட்ரிப்புக்கு போகலான்னாலோ எல்லாத்துக்குமே ஹெசிடேட் பண்றேன். ஒரு மாலுக்கு போய் நான் நடந்து போய் ஒரு ஷாப்பிங் பண்றது பிடிக்கும், ஆனா முடியல. அது அப்பதான் வந்து நம்ம திருப்பி அடுத்தவங்களுக்கு சொன்ன நம்ம சுவரை வைத்துதான் சித்திரம் போது இந்த சுவரை கவனிக்காம ஏன் விட்டோம் அப்படின்னு இன்னைக்கு நான் ஃபீல் பண்றேன். ரெண்டு பாடம் இதுல நான் எடுத்துக்கிறேன், நீங்க ரைட்டா தப்பான்னு சொல்லுங்க. ஒண்ணு வந்து இளம் ரத்தம், அதாவது வந்து நம்மளுடைய ஒரு பீக் ஆஃப் அவர் யூத்னஸ்ல வந்து நமக்கு என்னன்னா நமக்கு எதுவுமே தெரியாது. கல்லை நீங்க சொல்லுவீங்கல்ல, கல்லை தின்றாலும் சிரிக்கிறது சொல்லிதான் நம்ம வளர்த்தீங்க. ஆனாலுமே எனக்கு தெரிஞ்சு நான் வந்து வாட்ச்ஃபுல்லா சாப்பிடணும்னு நான் நினைக்கிறேன். என்ன சாப்பிட்றோங்கிறது முக்கியம் ஒண்ணு. அதுவும் இல்ல, அந்த 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 யூத்னஸ் இருக்கும் போது நம்ம என்ன பண்றோம்னா பெரும்பாலும் நம்மளுடைய உடல் நலனை பாக்குறது இல்ல. நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, ஒருவேளை உங்களுடைய 30கள்லயோ 40கள்லயோ நீங்க ஒரு வாக்கிங்கோ இல்ல வந்து அன்னைக்கு நீங்க பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு வகையில உங்களை நீங்க மெயின்டைன் பண்ணியிருக்கலாம், ஒரு உடல் நலத்தை பேணி இருக்கிறது ஒண்ணு. ரெண்டாவது நான் முக்கியமான பாயிண்ட் என்ன எடுக்கிறேன்னு வச்சுக்கீங்கன்னா, மெடிக்கல் ரிலேட்டடான இஷ்யூஸுக்கு எவ்வளவு சீக்கிரம் நம்ம வந்து அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறோமோ நல்லது. அது நீங்க சொன்னீங்க காலம் தாழ்த்துறது அப்படிங்கிறீங்க. நிறைய பேர் என்ன நினைச்சிடுறாங்க அப்படின்னா, நமக்கு ஒண்ணும் ஆகாது, நமக்கு என்ன ஆயிட போகுது, நம்ம தான், ஏன்னா அவங்களுடைய இளமையே பார்த்துக்கிட்டு அவங்க வயசாயிடுச்சுங்கிறத கவனிக்காம ஒரு மிஸ் பண்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஸோ இது ரெண்டும் முக்கியமான விஷயம் இல்லையா? டைம்லி மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் போயிடணும், அதே நேரத்தில் உடல் நலத்தையும் பார்த்துக்கணும். இதோட சேர்ந்து நான் இன்னொன்னு கேட்டுறேன், இப்ப நீங்க மாத்திரையும் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, எக்ஸசைஸும் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அப்போ வாட் இட் மீன்ஸ் இஸ் ரெண்டுமே ஒரு பேரலல் ட்ராக். இப்போ நானுமே நிறைய பேர் என்ன சொல்லுவேன்னா, ஜிம்முக்கு போறதுனால வந்து நம்ம வந்து மெடிசின்ஸ் எடுத்துக்க வேணாம் அப்படிங்கிறது வந்து ஒரு தப்பான ஒரு கான்செப்ட். மெடிசின் அப்படிங்கிறது நம்மளுடைய உடல் நலத்துக்கு தேவை, அது எது பிரச்சனைக்கு நம்ம எடுத்துக்கிறோம். ஜிம்முங்கிறது ஒரு ஹெல்தி லைஃப் ஸ்டைலுக்கு. ஸோ இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஸோ இதை வச்சு இதை நீங்க வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியுமா? அப்படிலாம் முடியாது இல்லையா? இனிமே வந்து ரீப்ளேஸ் பண்றதுங்கிறதோ அந்த பழைய லெவலுக்கு நான் போய் ஆடுவேன் ஓடுவேன்னு சொல்றதெல்லாம் நடக்கிற கிடையாது. இருக்கிறத தக்க வச்சுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கும் போது மெடிக்கேஷன் அப்படின்னு போனோம்னா அந்த சைடு எஃபெக்ட்ஸுங்கிறது பிரச்சனை நம்மளுக்கு இருக்குது. அப்போ அதை வந்து அதை இன்டேக்கு நம்ம குறைச்சிட்டு இந்த மாதிரி எக்ஸசைஸ்னு வரும்போது ஓரளவுக்கு அதை பேரபிள் ஆக்கிக்க முடியுது அப்படிங்கிற ஒரே ஒரு கான்செப்ட் தான். அதனால வந்து நான் அன்னைக்கு வந்து இந்த வைத்திய முறை அப்படின்னு வரும்போது அப்பெல்லாம் ரொம்ப ரேரான விஷயமா தான் இருந்தது. ஏதோ எப்போ ஒரு காய்ச்சல் வரும், எப்பயோ அதை தாண்டி சில பிரச்சனைகள் வந்த போது அதை உதாசீனப்படுத்திட்டோம் அப்படிங்கிறது என்னோட. ஆனா இப்ப உள்ள காலகட்டத்துல ஒரு சின்ன ஜுரமா இருந்தா கூட இமீடியட்டா நம்ம போய் டாக்டரை கன்சல்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலையில இருக்கோம். ஏன்னா விஞ்ஞானம் வளர்ந்திருக்கிற அளவுக்கு வியாதிகளும் நிறைய வித்தியாசமான வியாதிகளும் வந்துருது, இளவயது மரணங்கள் நிறைய இருக்கு. ஆமா. அதனால வந்து சும்மா வெறுமனே ஜுரம் தானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து அலட்சியப்படுத்திக்கிட்டு நான் வந்து இயற்கையான முறையில் நான் வீட்டுக்குள்ள இருக்கிறத வச்சே நான் பார்க்கலாம், ஒரு நாள் பார்க்கலாம், 2 நாள் பார்க்கலாம், பார்த்துட்டு சரியா வரலையா போய் ஒரு கன்சல்டேஷன் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு அத்தியாவசியமான ஒண்ணாயிடுச்சு. அதை வந்து மறுக்கிறதுக்கே இல்லை. ஸோ அப்போ உங்களுடைய இன்றைய தலைமுறைகளுக்கு நீங்க வந்து கொடுக்குற அட்வைஸா நான் புரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா, உங்கள் உடல்நலத்தை பேணுங்கள், அதாவது எக்ஸசைஸ் அப்படின்னு ஏதாவது ஒன்று பண்ணுங்க,
ரெண்டாவது வந்துட்டு உங்களுக்கு உடலுக்கு எதுவும் பிரச்சனைனா டைம்லியா போய் டாக்டர்ஸ பாருங்க அப்படிங்கிறது. பழக்க வழக்கங்களை முறைப்படுத்திக் கொள்ளுங்கள். ஓகே. உணவு பழக்க முறை, உணவு பழக்க முறை, ஒரு டைமுக்கு தூங்கணும். அந்த டைமுங்கிறது வந்து நம்ம வேலைக்கு தகுந்த மாதிரி இத்தனை மணி நேரம் தூக்கங்கிறது வந்து ஒரு மனுஷனுக்கு அத்தியாவசியம்னு சொன்னா அதை எப்படி தூங்கணும். அதே மாதிரி அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு சூரியனே நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு உள்ளேயே இருந்துட்டு நான் நைட் ஷிஃப்ட்ல பார்த்துட்டு வர்றவங்க வந்து சன்னை பார்த்ததே கிடையாதுன்னுலாம் சொல்றாங்க. அந்த மாதிரி எல்லாம் இல்லாம இயற்கையான முறையில விட்டமின் டி இருக்கு அப்படிங்கும்போது காலார கொஞ்சம் வெளியில நடக்கணும். அந்த மாதிரியான விஷயங்களை வந்து முடிஞ்ச வரைக்கும் கடைப்பிடிங்க. சரி, உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்க ஏஜ்ல இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய அட்வைஸ் என்னவா இருக்கும்? அதாவது வந்துட்டு இந்த ஜிம், நீங்க நிறைய பண்ணிருக்கீங்க, நடைப்பயிற்சி பண்ணிருக்கீங்க எனக்கு தெரிஞ்சு, ஜிம். சோ இது வந்து உங்களோட வயதை ஒத்தவர்களுக்கு உங்க என்ன மாதிரியான என் வயசு ஒத்தவங்களுக்குன்னு இல்லை, எல்லாருக்குமே நான் சொல்றதுன்னா ஒரு காலகட்டத்துல ஜிம்முங்கிறது வந்து நீங்க போய் அங்க போய் தூக்குனீங்கன்னா அந்த முரட்டுத்தனமா எல்லாம் செய்யும் போது லேடிஸுக்கெல்லாம் இந்த ஆண் தன்மையோட அப்படி ஆயிடுவீங்க, அதெல்லாம் தப்பு, அந்த பளுதூக்கும் வீராங்கனை மாதிரிதான் நம்ம இருப்போம் அப்படிங்கிறதெல்லாம் தப்புங்க. நம்ம உடலுக்கு தகுந்த பயிற்சிய நம்ம ரெகுலரா செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னு சொன்னா நிறைய விஷயங்களை வந்து தவிர்த்திடலாம். அதே நேரத்துல நடைப்பயிற்சிங்கிறது வந்து ரொம்ப போட்டுட்டு நான் 60 வயசுல இருந்துட்டு நான் 1.5 மணி நேரம் நடக்கணும், நான் 5 கிலோமீட்டர் போகணும்லாம் நான் ஆசைப்பட்டேன்னா அது தப்பு. தேவையான அளவு, நமக்கு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நமக்கு தேவையான அளவு நடைப்பயிற்சிங்கிறது வந்து உடலுக்கு மட்டுமல்ல மனசுக்கும் ரிலாக்ஸேஷன் நல்லா இருக்கும். ஒரு வெளியில ஒரு காத்துல நடந்து போனோம்னு சொன்னா பக்கம் பாக்குறது, எய்தாப்புல 4 பேரை பார்த்தோம்னு சொன்னா அவங்கள பார்த்து ஃப்ரெண்ட்லியா ஒரு ஸ்மைலு, அது மூலமா ஒரு 2 அறிமுகம், இது மாதிரி விஷயங்கள் வரும்போது இதெல்லாம் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஐ எம் அலோன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்குது இல்லையா மூளை, அப்போ வந்து அதுக்கு வந்து இது வந்து ஒரு வடிகாலா இருக்கும். அது முக்கியம். அந்த பயிற்சி செய்யும் போது வேற எது இருக்கோ இல்லையோ பாடி வந்து ஃபிளெக்சிபிளா இருக்கும். அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால யோசிக்காதீங்க, போங்க. அங்க உள்ளவங்க வந்து நம்மளுக்கு வந்து எல்லாத்தையும் தூக்கி கையில கொடுத்து டம்பிள்ஸை பிடிங்க, இதைதான் நீங்க தூக்கணும்னு யாரும் சொல்லிட மாட்டாங்க. நம்ம பிரச்சனைய சொல்லி எனக்கு எது வந்து சாதகமா இருக்கும், எனக்கு தேவையில்லாத பாதகமான விஷயங்கள் எனக்கு வேணாங்கிறத நம்ம ஓப்பனா சொல்லி நம்ம கேட்டோம்னா அங்க போய் ஒரு நாளைக்கு ஒரு 30-40 நிமிஷம் நம்ம அந்த எக்ஸசைஸ் பண்ணிட்டு வந்தோம்னு சொன்னாலே அந்த ஒரு புத்துணர்ச்சி இருக்கும். கொஞ்சம் பெயினா இருக்கும், அந்த பெயின் வந்து நம்மளுக்கு அது கொஞ்ச நாள்ல அது சரியா போயிடும். அது எல்லாமே ஒரு பழக்கத்துல வந்துருச்சுன்னு சொன்னா அது அக்செப்டபிள் ஆயிடும். அதை எல்லாருக்கும் சொல்றது என்னன்னா, ஒரு வாரம் போனதுக்கு அப்புறம் என்னால முடியவே இல்லைங்க, நான் போக மாட்டேன்னு நினைச்சிட்டா ஒண்ணுமே கிடையாது. அதை வந்து ஒரு அதிகபட்சம் ஒரு 21 நாள் எந்த ஒரு பயிற்சியுமே நம்ம செஞ்சிட்டோம்னு சொன்னா நம்மளால திருப்பி அது நம்ம போக மாட்டேன்னு நம்ம சொன்னா கூட நம்ம மூளையும் மனசும் ஏத்துக்காது. கிளம்பு கிளம்பு கிளம்புன்னு சொல்லும். ஏன்னா அது ஒரு சுகம், அது வந்து நம்மளுக்கு பழகிடும். இன்னைக்கு நான் போய் செஞ்சாதான் இன்னைக்கு டே வந்து எனக்கு புத்துணர்ச்சியோட இருக்குங்கிற அந்த இதை வந்து நம்மளுக்கு மூளை சொல்லிக்கிட்டே இருக்கும். அதனால தயவு செஞ்சு எல்லாருமே பயப்படாதீங்க. நமக்கு 60 வயசு ஆயிடுச்சு, நம்மளால கையம் நீட்ட முடியாது, காலை நீட்ட முடியாது, எல்லாமே முடியும் என்று நினைத்தால் நம்மால் முடியும். தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்க வந்து அதிகமா ஜிம்மை பத்தி பேசிட்டீங்க அப்படிங்கிறதுனால நான் இதையும் வந்து ஒரு வாய்ப்பா கருதி நான் ஒரு ப்ரொமோஷன் கூட யூஸ் பண்ணிக்கலன்னு சொல்லலாம். அதாவது ஜிம்முக்கு வாங்க, இந்த புக்கை நான் வந்து இப்ப எழுதின புக்கு, இதை நீங்க கூட ஒரு ப்ரூஃப் ரீடராக ஒரு என்ன சொல்றது வாசிப்பாளராக நீங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு 1 or 2 டைம்ஸ் வாசிச்சிருப்பீங்க. இந்த புக்கை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த புக்கு வந்து நான் படிச்சுதான் சொல்லணும்னு இல்லைங்க, இந்த பழக்கத்துக்கு என் பையன் வர்றதுக்கு வந்து நானும் வந்து ஒரு வகையில அவனை மோட்டிவேட் பண்ணியிருக்கேன். ஏதாவது ஒரு உடற்பயிற்சி செய்ப்பா, ஏதாவது ஒண்ணு நம்மளுக்கு வந்து பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் இல்லைன்னா ஒன்றும் சரியா வராதுன்னு. அப்போ வந்து திருப்பி இவர் போக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் என்னுடைய பிரச்சனைக்கு நான் வந்து ஜிம்முக்கு போகணுங்கிற இதை வந்து தூண்டுனது. நான் இது மாதிரி ஒரு புக்கை எழுதிட்டு இருக்கேன், இந்த மாதிரி வெளியிட போறேன் அப்படின்னு சொன்னோன்னு என்னை சேர்ந்தவங்களே கூட என்னை வந்து பரியாசமா சொன்னாங்க, இந்த வயசு மேல உங்களுக்கு தேவையா, ஏதாவது காம்ப்ளிகேஷன் எடுத்துக்காதீங்க, போய் பாக்குறேன், என்னால முடிஞ்சா நான் செய்யறேன், முடியலன்னு சொன்னா நான் அதுக்கப்புறம் பேசுறேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அவங்க நான் பண்றதை பார்த்துட்டு உங்களை பார்த்துட்டு ஆன்டி உங்களை மாதிரி வந்து ஒரு 4 பேர் வந்து நம்ம ஜிம்முக்கு வந்திருக்காங்கன்னு சொல்லும்போது பரவாயில்ல, 4 பேருக்கு நான் ஒரு முன்னுதாரணமா இருந்திருக்கேனே அப்படின்னு சொல்லி, அதனால இந்த புக்கு வாய்ப்பு கிடைச்சா நீங்க படிங்க, நிச்சயமா உங்களுக்கு ஒரு உந்துதல் கிடைக்கும். அதே மாதிரி நானும் வாய்மொழியாவும் சொல்றேன், அவசியம். அதாவது ஜிம்முக்கு அப்படிங்கறத தாண்டி பயிற்சிங்கிறது வந்து நம்மளுக்கு அவசியம். உடற்பயிற்சி ஏதோ ஒரு பயிற்சி, உடலும் நல்லா இருக்கணும் மனசும் நல்லா இருக்கணும்னா நம்மளுக்கு ஒரு பயிற்சி அவசியம்.
ஸோ இந்த புக்கை எப்படி வாங்கலாம் அப்படிங்கிறத நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். ஓகே, இன்னைக்கு வந்து ஒரு நல்ல ஒரு டாபிக் ஹெல்த் அப்படிங்கிறத, இந்த மனம் அப்படிங்கிறத அந்த மனதை எப்படி வந்து நான் பார்த்துக்கணுங்கிறத தனியாக ஒரு காணொலியில் பேசலாம்னு நினைக்கிறேன். அதுவுமே முக்கியமான பாயிண்ட் தான். எப்படி நீங்கள் உங்களை ரிலாக்ஸாக வச்சுக்கிறீங்க, எப்படி உங்கள் ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சிக்கிறீங்க, நிறைய பிளான்ஸ் எல்லாம் வச்சிருக்கிறேன். அது எல்லாத்தையும் கேதர் பண்ணிக்கிட்டு இன்னும் ஒரு சந்தர்ப்பத்துல உங்களை மீண்டும் சந்திக்கிறோம். ஓகே, நன்றி, வணக்கம். நன்றி.